கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 11:12. ரோமன்ஸ் 11:12. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, இதுவரைக்கும் என்ன நடந்தது, இனி என்ன நடக்க போகிறது, எப்படி எதிர்காலம் ஒரு மகிமையாக இருக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவருடைய தவறு என்ன ஆயிடுத்து, உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. தேவன் இஸ்ரவேல் தேச மக்களுடைய தவறு இல்லை தோல்வியை என்ன பண்ணிட்டாரு, உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். இஸ்ரவேல் தேச மக்கள் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்ததுனால சுவிசேஷம் மற்ற எல்லா தேசங்களுக்கும் போனது. சபை இன்று உலகளாவியாக இருக்கிறது. ரட்சிப்பு உலக முடிவு பரியந்தம் மட்டும் போகக்கூடியதாக. இங்கே ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடியது என்ன, மக்களுக்கு வரக்கூடிய ரட்சிப்பு, அவர்களுக்கு தேவனோடு ஒப்புரவாகக்கூடியது, ஆவிக்குரிய சொத்து, தேவனோடு அவர்கள் இசைந்து வாழக்கூடியது, இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்போஸ்தலர் 13வது அதிகாரத்தில் 46-48 வசனங்களை சொல்லும்போது அழகாக சொல்லி கொடுக்குறாரு. இஸ்ரவேல் நிராகரிக்கிறாங்க, புறஜாதியார் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து என்ன சொல்றாரு, அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்கிற அதே கண்ணோட்டம் தான். ஆனால் இப்போ உலகம்னு இல்லாமல் தேவனை அறியாத புறஜாதியார்கள் என்று சொல்லக்கூடியதாக. இஸ்ரவேலுடைய தோல்வி என்ன வந்துடுத்து, புறஜாதியாருடைய ரட்சிப்பிற்கு ஒரு கதவாக மாறிவிட்டது. இதன் மூலமாய் தேவனுடைய ராஜ்யம் பெருகக்கூடியதாய். தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார் இல்லையா, உன் சந்ததியின் மூலமாய் மொத்த உலகமோ எல்லா சந்ததி எல்லா தேசங்களும் ரட்சிக்கப்படும் சொல்லக்கூடியதாக, எல்லா புறஜாதியாருக்கும் பூரா ரட்சிப்பு வரக்கூடியதாக. ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். அதே தான் ரோமர் 4வது அதிகாரம் 16-17 அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொன்னார். அது இங்கே நிறைவேறக்கூடியதாக. அப்போ அடுத்து என்ன சொல்றாரு, அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். அப்போ இஸ்ரவேல் தேச மக்கள் அவங்க நிராகரிக்கப்பட்டவங்க மறுபடியும் அவர்கள் இந்த தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ள வரும்போது, அவர்கள் முழுமையாக சேர்த்து கொள்ள முடியும் போது, இஸ்ரவேல் தேச மக்கள் கிறிஸ்துவிடம் திரும்பும்போது, தேசத்தில் ஒரு எழுப்புதல் வரும்போது, முழுவதுமாக ஒரு விசுவாசத்தில் அவங்க வரும்போது அவர்களுடைய காரியம் எப்படி இருக்கும் தெரியுமா, அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதனால தான் ரோமர் 11:26 சொல்லும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடியதாக. சகரியா 12:10 அவர்கள் உருவ குத்தினவர்களை நோக்கி பார்ப்பார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? தேவன் இஸ்ரவேல் தேச மக்கள் இடறி போனதை மொத்த உலகத்துக்கும் ஒரு ஆசீர்வாதமாக கொண்டு வந்தார். இஸ்ரவேல் திரும்ப எடுத்து கட்டப்படும் போது அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, தேவன் மேலே முழு நம்பிக்கை வைத்து அவர் என்ன பண்ணுவார், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை, ஒரு வலியான ஒரு வேதனையான காரியத்தையும் ஒரு பெரிய ஒரு அற்புதமாய் மாற்றக்கூடிய ஒரு தேவனால இஸ்ரவேலுடைய தவறுதலை உலகத்திற்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும்னா, உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கர்த்தர் கொடுத்த இந்த ரட்சிப்பை, நம்ம பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை நம்ம என்ன ஒரு பெரிய ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு மக்களாய், அதை குறித்து நாம் நம்ம எல்லாருமே தேவனுடைய இது ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவோம் இல்லையா, கட்டுக்கடங்காத அவர்கிட்டருந்து வரக்கூடிய அந்த தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது தேவனுடைய நோக்கமாக இருக்கிறதுனால நம்ம என்ன இதை குறித்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும்.
இப்ப இதனால தான் நம்ம இஸ்ரவேல் தேச மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பதற்கு காரணம் இதுதான். ஏன்னா இப்போ மாம்ச பிரகாரமான இஸ்ரவேல் தேசம் எடுத்து கட்டுவதற்காக அல்ல, ஆவிக்குரிய முறையில் அந்த இஸ்ரவேல் தேச மக்கள் எல்லாரும் ஒரு மறுபடியும் எடுத்து கட்டப்படும் போது அது மொத்த உலகத்திற்கும் ஆசீர்வாதமாய் வரும் என்பதனால எனக்கு அருமையானவர்களே, நாம் இஸ்ரவேல் தேச மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அவர்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருப்போம். வல்ல பிதாவே, இதோ நாங்கள் மிக தெளிவாய் அறிந்து கொண்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்தது போல இஸ்ரவேலுடைய எதிர்காலத்தை பார்த்து அவர்கள் திரும்பி தேவனோடு எடுத்து கட்டப்படும் போது மொத்த உலகத்திற்கும் ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை நாங்களும் கண்டுவிட்டதனால ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மறுபடியுமாய் எடுத்து கட்டக்கூடிய ஒரு ரெஸ்டோரேஷன் இஸ்ரவேலில் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.